வெள்ளை முடி மற்றும் கிரே ஹேர்ஸ் இதை இயற்கையான முறையிலேயே கருப்பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க உச்சந்தலைக்கு ஒரு சீரான ரத்த ஓட்டம் இருக்கணும். உங்க உணவு முறையில ஊட்டச்சத்து குறைபாடு எதுவும் இல்லாம இருக்கணும். இது மட்டும் இல்லைங்க, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மற்றும் ஸ்ட்ரெஸ் இது மேலேயுமே நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். இப்ப இது எல்லாத்தையுமே நான் எப்படி கரெக்டா வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா உங்களால தினமும் ஃபாலோ பண்ண முடியற மாதிரி ஒரு ஸ்கேல்ப் மசாஜிங் டெக்னிக், என்னெல்லாம் யோகா பயிற்சிகள் நீங்க பண்ணணும், அது மட்டும் இல்லாம உணவு முறையில நீங்க எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. வணக்கம், நான் டாக்டர் சமிதா சதீஷ் பாபு. ஸ்கேல்ப் மசாஜ் டெக்னிக் என் கூடயே ட்ரை பண்றீங்களா? இதை பண்றதுக்கு உங்க விரல் நுனிகளை யூஸ் பண்ணுங்க. நகங்களை இல்லைங்க, விரல் நுனிகளை யூஸ் பண்ணி மெதுவா உங்க நெற்றி பகுதியிலையும் உங்க காதுகளுக்கு பின்னாடியும் இருக்கிற ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்ல மெதுவா அழுத்தம் கொடுங்க. இது பண்ணதுக்கு அப்புறமா மெதுவா இப்படி ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்ணுங்க. அதிகமா முடி இருக்கிறவங்க உங்க முடிய முன்னாடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உங்க கை விரல்களை உங்க முடி வழியா உங்க ஸ்கேல்புக்கு எடுத்துட்டு போய் சர்க்குலர் மூமெண்ட்ல நல்லா மசாஜ் கொடுங்க. இந்த மூமெண்ட் ஒரு 5 நிமிஷத்துக்காவது நீங்க பண்ணணும். இதை பண்ணும் பொழுது கொஞ்சமா ஆயில் யூஸ் பண்ணுங்க. நீங்க எந்த எண்ணெய் வீட்டுல ரெகுலரா எடுத்துக்கிறீங்களோ அதே எண்ணெயை யூஸ் பண்ணுங்க. அது தேங்காய் எண்ணெயா இருக்கலாம், கருவேப்பிலை, பிரிங்கராஜ், எது வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். உங்க பாடி டைப்புக்கு எந்த எண்ணெய் சேருதோ அதையே நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த டெக்னிக்கை நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்ல எனக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டு நைட்டு தூங்குறதுக்கு சிரமமா இருக்கும் அப்படிங்கிறவங்க காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். இதை ரெகுலரா நீங்க பண்ணிட்டு வரும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு 1-2 மந்த்ஸ்லயே டிஃபரன்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது என்னங்க, யோகா பயிற்சி தான். அதோமுக ஸ்வானாசனம், சர்வாங்காசனம், உஷ்ட்ராசனம், பாதஹஸ்தாசனம் இது எல்லாமே உங்க தலைக்கு ஒரு சீரான ரத்த ஓட்டத்தை கொடுக்கிற மாதிரி பிராக்டிசஸ் தான். இது 4மே என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்க இதுல இருந்து 2-3 பயிற்சிகளை எடுத்து ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இல்ல இல்ல இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன், ஈஸியா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, படுத்துட்டு உங்க கால்களை 90 டிகிரி பொசிஷன்ல லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இது பண்ணும் பொழுது நீங்க வால் சப்போர்ட் கூட எடுத்து பண்ணலாம். ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த பொசிஷன்ல நீங்க ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா தலைக்கு சீரான ஒரு ரத்த ஓட்டம் அமையும். இது பிராக்டிஸ் பண்ண முடியும் தானே. கடைசியா உணவு முறை பத்தி பாத்திரலாங்களா? நான்லாம் ஒரு ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றவங்க இந்த எல்லாமே உங்க உணவு முறையில ஒரு வாரத்துல 2-3 முறையாவது வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க இன்னையில இருந்து அதை இன்க்ளூட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா விட்டமின் B12, B9, அயர்ன், காப்பர், விட்டமின் சின்னு உங்க உடலுக்கு தேவைப்படுற எல்லா விட்டமின்ஸுமே இதுல இருக்கு. அப்புறம் என்னங்க, இன்னைக்கே போய் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு நாளைக்கே என் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எனக்கு வெள்ளை முடியெல்லாம் கருப்பாகல, முடியெல்லாம் இன்னும் க்ரோ ஆகல அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. ரெகுலர் அண்ட் கன்சிஸ்டன்டா ஒரு 2-3 மாசத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா மாற்றம் தெரியும். ஜெனட்டிக்கலியே எனக்கு ஒயிட் ஹேர் தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் பார்க்கறது கொஞ்சம் கடினம் தான்.